நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என நினைக்கிறீர்களா? அப்படியானால் இந்த வார்த்தைகள் உங்களுக்காகத்தான். இந்த வீடியோவை நீங்கள் சாதாரணமாக திறக்கவில்லை. உங்கள் மனம் மிகவும் சோர்ந்திருந்த ஒரு நொடியில்தான் இதை திறந்திருக்கிறீர்கள். யாருக்கும் சொல்லாமல் உங்களுக்குள் மட்டும் வைத்துக் கொண்டிருக்கும் அந்த வலியோடு, இரவு நேரங்களில் தூங்க முடியாமல் திரும்பி திரும்பி நினைத்த அந்த நினைவுகளோடு, ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி என்ற பலமுறை கேட்ட அந்த அமைதியான அழுகையோடு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். ஆனால் இப்போது இந்த நொடியிலிருந்து உங்கள் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கிறது. கவனமாக கேளுங்கள். பிரபஞ்சம் உங்களிடம் பேசுகிறது. நீ தோற்றுவிடவில்லை, நீ முடிந்து போகவில்லை, நீ உடைந்து போனாலும் இன்னும் உள்ளே ஒரு ஒளி உயிரோடு இருக்கிறது. ஆம், உங்கள் உள்ளே இன்னும் ஒரு சக்தி இருக்கிறது. உங்கள் இதயம் இன்னும் துடிக்கிறது என்றால் உங்கள் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை என்பதற்கான மிகப்பெரிய சான்று அதுதான். இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் கேளுங்கள். ஏனெனில் இந்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு திருப்பமாக மாறலாம். இப்போது கண்களை மெதுவாக மூடுங்கள். ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தின் சத்தத்தை கேளுங்கள். பிரபஞ்சம் மீண்டும் பேசுகிறது. நீ இவ்வளவு துன்பப்பட்டதற்கான காரணம் வீணாகாது. உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்த அந்த இரவுகள் நான் உன்னுடன் இருந்தேன். நீ அழுத ஒவ்வொரு நொடியையும் நான் பார்த்தேன். உன் இதயம் உடைந்த போது உன் ஆன்மா அமைதியாக உதவி கேட்டதை நான் கேட்டேன். இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப்படுகிறது. நீ இழந்தது எல்லாம் திரும்பி வராது. ஆனால் அதைவிட பெரிய ஒன்று உன்னை தேடி வருகிறது. கேளுங்கள், கடவுளின் அருள் உன்னை தேடி வருகிறது. நீ பல வருடங்களாக மனதில் வைத்திருந்த அந்த ஆசை, நீ யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக வேண்டிக் கொண்ட அந்த கனவு, நீ தனியாக இரவு நேரத்தில் கண்ணீர் விட்டபடி கேட்ட அந்த பிரார்த்தனை, அவை அனைத்தும் பிரபஞ்சத்தால் கேட்கப்பட்டு விட்டது. தாமதம் இருந்தது, ஆனால் மறுப்பு இல்லை. மீண்டும் இதை கேளுங்கள். தாமதம் இருந்தது, ஆனால் மறுப்பு இல்லை. உங்கள் வாழ்க்கை இப்போது மாற ஆரம்பிக்கிறது. இந்த வார்த்தைகள் உங்களுக்குள் ஏதோ உணர்த்துகிறதா? அப்படியானால் இந்த வீடியோவின் கீழே ஒருமுறை நான் தயாராக இருக்கிறேன் என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் கமெண்ட் உங்கள் புதிய வாழ்க்கையின் முதல் கதவை திறக்கும். இப்போது தொடர்ந்து கேளுங்கள். நீங்கள் பலமுறை முயற்சி செய்தீர்கள், ஆனால் தோல்வி வந்தது. மக்களை நம்பினீர்கள், ஆனால் அவர்கள் விட்டு சென்றார்கள். முழு மனதுடன் காதலித்தீர்கள், ஆனால் உங்கள் உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள் இருந்தார்கள். நீங்கள் நல்லவராக இருந்தீர்கள், ஆனால் உங்களை பயன்படுத்திக் கொண்டார்கள். இவையெல்லாம் நடந்த பிறகு ஒரு நாள் நீங்கள் அமைதியாக உடைந்து போனீர்கள். வெளியில் சிரித்தீர்கள், ஆனால் உள்ளே சத்தமில்லாமல் அழுதீர்கள். யாராவது வந்து நீ சரியா இருக்கியா என்று கேட்பார்களா என்று காத்திருந்தீர்கள். ஆனால் யாரும் வரவில்லை. அந்த நேரத்தில் பிரபஞ்சம் உங்களை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தது. ஏன் தெரியுமா? ஏனெனில் உங்களால் மிகவும் வலிமையான ஒருவராக மாறிக்கொண்டிருந்தீர்கள். வலி உங்களை அழிக்க வரவில்லை, உங்களை மாற்ற வந்தது. தோல்வி உங்களை நிறுத்த வரவில்லை, உங்களை உயரமான இடத்திற்கு தயாராக்க வந்தது. நீங்கள் இழந்த மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையின் இறுதி அல்ல, அவர்கள் ஒரு பாடம் மட்டும். உங்கள் உண்மையான வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆம், இதுவரை நீங்கள் அனுபவித்தது ஒரு தயாரிப்பு மட்டுமே. உங்கள் ஆசீர்வாதங்கள் இன்னும் வழியில் இருக்கிறது. இதை கவனமாக கேளுங்கள். அடுத்த சில நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ மாறும். உங்கள் எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு வரும். நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு செய்தி வரும். உங்கள் இதயத்தை மீண்டும் சிரிக்க வைக்கும் ஒரு மாற்றம் நடக்கும். இப்போது கூட பிரபஞ்சம் உங்கள் பாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்க முடியவில்லை என்பதாலே அது நடக்கவில்லை என்று அர்த்தமில்லை. விதைகள் மண்ணுக்குள் இருக்கும்போது அது இறந்து விட்டது போல தெரியும், ஆனால் உண்மையில் அது வளர ஆரம்பித்து விட்டது. அதே போலத்தான் நீங்களும். இப்போது நீங்கள் அமைதியாக இருக்கலாம், சோர்வாக இருக்கலாம், தனியாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் ஒரு புதிய வாழ்க்கை வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நீங்கள் கண்ணாடி முன்னின்று சிரிப்பீர்கள். அந்த காலத்தில் நான் விடாமல் இருந்தது நல்லது என்று சொல்வீர்கள். இப்போது இந்த நொடியிலேயே உங்கள் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் வெளியே விடுங்கள். நீங்கள் தகுதியற்றவர் அல்ல, நீங்கள் பலவீனமானவர் அல்ல, நீங்கள் தாமதமாக வெற்றி பெறுபவர். அதுதான் உண்மை. பிரபஞ்சம் சிலரை உடனே ஆசீர்வதிக்கும், சிலரை சோதித்து பார்த்த பின் ஆசீர்வதிக்கும். நீங்கள் இரண்டாவது வகை.
ஏனெனில் உங்களுக்கு வரப்போகும் வாழ்க்கை சாதாரணமானது அல்ல. நீங்கள் கேட்டுக்கொண்டதை விட பெரிய ஒன்று வரப்போகிறது. பணம், அமைதி, அன்பு, மரியாதை, நிம்மதி, உள்ளம் நிறையும் சந்தோஷம், இவை அனைத்தும் உங்களை நோக்கி நகர ஆரம்பித்துவிட்டது. நம்புங்கள், இந்த நொடியிலிருந்து உங்கள் ஆற்றல் மாறுகிறது, உங்கள் அதிர்ஷ்டம் மாறுகிறது, உங்கள் வாழ்க்கையின் திசை மாறுகிறது. நீங்கள் இப்போது இந்த வீடியோவை கேட்பது கூட ஒரு சாதாரண விஷயமல்ல. இது ஒரு அழைப்பு, ஒரு தெய்வீக அறிகுறி. நீங்கள் மீண்டும் எழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இப்போது உங்கள் இதயத்தின் மேல் உங்கள் கையை வைத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக சொல்லுங்கள், நான் மீண்டும் எழுகிறேன். மீண்டும் சொல்லுங்கள், என் வாழ்க்கை மாற ஆரம்பித்து விட்டது. மீண்டும் சொல்லுங்கள், கடவுளின் அருள் என்னை நோக்கி வருகிறது. இந்த வார்த்தைகளை நம்பிக்கையுடன் சொல்லுங்கள், ஏனெனில் வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது. நீங்கள் உங்களை பற்றி என்ன நம்புகிறீர்களோ அதுவே மெதுவாக உங்கள் வாழ்க்கையாக மாறும். இன்று முதல் உங்களை குறைத்து பேசாதீர்கள். உங்கள் கனவுகளை சிறியதாக நினைக்காதீர்கள். நீங்கள் சாதாரணமானவர் அல்ல. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு நாள் நீங்கள் பலருக்கு ஒளியாக மாறப்போகிறீர்கள். இப்போது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் ஒருவருக்கு உங்களின் ஒரு கமெண்ட் கூட நம்பிக்கையாக மாறலாம். அதனால் இந்த வீடியோ உங்களின் இதயத்தை தொட்டிருந்தால் கீழே என் வாழ்க்கை மாறுகிறது என்று கமெண்ட் செய்யுங்கள். அந்த ஒரு வார்த்தை உங்களுக்குள்ளே தூங்கிக் கொண்டிருக்கும் சக்தியை எழுப்பும். மேலும் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். ஏனெனில் நீங்கள் லைக் செய்யும் ஒவ்வொரு முறையும் இந்த நம்பிக்கை இன்னொரு சோர்ந்த இதயத்தை அடையும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனெனில் உங்கள் ஆன்மாவை எழுப்பும் வார்த்தைகள் தொடர்ந்து உங்களை தேடி வரப்போகிறது. இப்போது மீண்டும் அமைதியாக கேளுங்கள். பிரபஞ்சம் பேசுகிறது. நீ இழந்ததை எண்ணிக்கொண்டே இருக்காதே. உன்னிடம் இன்னும் எவ்வளவு இருக்கிறது என்பதை பார்க்க ஆரம்பி. உன் இதயம் இன்னும் அன்பு செய்ய தெரியும். உன் ஆன்மா இன்னும் கனவு காண தெரியும். அப்படியானால் நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய். உங்கள் வாழ்க்கையில் நடந்த துரோகங்கள் உங்களை கடினமாக்கவில்லை, அவை உங்களை ஆழமாக மாற்றியது. இப்போது நீங்கள் மனிதர்களை வேறுபட்ட பார்வையில் பார்க்கிறீர்கள். அது ஒரு பலம். வலி அனுபவித்தவர்கள் மட்டும் மற்றவர்களின் கண்ணீரை உண்மையாக புரிந்து கொள்வார்கள். அதனால்தான் உங்கள் இதயம் இவ்வளவு விசேஷமானது. நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் மிகவும் அருமையான ஒருவர். ஒரு நாள் உங்களை விட்டுச் சென்றவர்கள் கூட உங்கள் மதிப்பை புரிந்து கொள்வார்கள். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்கனவே உயர்ந்திருப்பீர்கள். நீங்கள் தேடிய அன்பு உங்களை தேடி வரும். நீங்கள் காத்திருந்த அமைதி உங்கள் வீட்டை நிரப்பும். நீங்கள் கனவு கண்ட வாழ்க்கை உங்கள் கண்முன்னே உருவாகும். அது மெதுவாக ஆரம்பித்து விட்டது. இந்த நொடியிலேயே உங்கள் மனதில் இன்னும் பயம் இருக்கலாம். மீண்டும் ஏமாற்றம் வந்தால், மீண்டும் தோல்வி வந்தால், மீண்டும் யாராவது விட்டுச் சென்றால். ஆனால் கேளுங்கள், இந்த முறை நீங்கள் பழைய மனிதர் அல்ல. நீங்கள் இப்போது பலவீனமானவர். நீங்கள் இப்போது விழுந்தாலும் மீண்டும் எழுவது எப்படி என்று தெரிந்தவர். அதுதான் உங்கள் உண்மையான சக்தி. வாழ்க்கை ஒருபோதும் முழுமையாக உடைந்தவர்களை தோற்கடிக்க முடியாது. ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே வலியை கடந்து வந்தவர்கள். நீங்களும் அப்படித்தான். அதனால் இனி உங்கள் வாழ்க்கையை பயத்தோடு பார்க்காதீர்கள், நம்பிக்கையோடு பாருங்கள். ஒவ்வொரு காலையும் எழும்போது இன்று ஏதோ நல்லது நடக்கப் போகிறது என்று சொல்லுங்கள். ஏனெனில் நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த நாள் மிக அருகில் இருக்கிறது. உங்கள் கதவு திறக்கப்பட போகிறது. உங்கள் பெயர் உயரப்போகிறது. உங்கள் கண்ணீர் ஒரு நாள் சந்தோஷ கண்ணீராக மாறப்போகிறது. இந்த உலகம் உங்களை மறந்துவிட்டது போல தோன்றலாம். ஆனால் பிரபஞ்சம் உங்களை ஒருபோதும் மறந்தவில்லை. நீங்கள் அமைதியாக போராடிய ஒவ்வொரு இரவும் அதற்கு தெரியும். நீங்கள் உடைந்து போகாமல் தாங்கிய ஒவ்வொரு வலியும் அதற்கு தெரியும். அதனால்தான் உங்கள் ஆசீர்வாதம் இவ்வளவு பெரியதாக இருக்கப் போகிறது. சிலரின் வாழ்க்கை வேகமாக மாறும், சிலரின் வாழ்க்கை ஆழமாக மாறும். உங்களுடையது இரண்டாவது. நீங்கள் வெறும் வெற்றிக்காக பிறக்கவில்லை, நீங்கள் மற்றவர்களுக்கு நம்பிக்கை தர பிறந்தவர். ஒரு நாள் உங்கள் கதையை கேட்டு யாரோ ஒருவர் உயிர் வாழ தைரியம் பெறுவார். அதனால்
இப்போது கைவிடாதீர்கள். இன்னும் கொஞ்சம் மட்டும் தாங்குங்கள். இன்னும் கொஞ்சம் மட்டும் நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையின் மிக அழகான பகுதி இன்னும் வரவில்லை. இப்போது இந்த வார்த்தைகளை உங்கள் இதயத்தில் பதிய விடுங்கள். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் வாழ்க்கை நல்லதற்கு மாறுகிறது. கடவுளின் அருள் என்னை சுற்றி இருக்கிறது. நான் தனியாக இல்லை. என்னுடைய நேரம் வருகிறது. மெதுவாக சிரிக்க முயற்சி செய்யுங்கள். ஆம், நீங்கள் இத்தனை நாளுக்கு பிறகு சிரிக்க தகுதியானவர். நீங்கள் சந்தோஷமாக இருக்க தகுதியானவர். நீங்கள் அன்பு பெற தகுதியானவர். நீங்கள் அமைதியாக வாழ தகுதியானவர். இனி உங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். நீங்கள் ஒரு அதிசயம். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து கொண்டிருப்பது கூட உங்கள் ஆன்மா இன்னும் நம்பிக்கையை விடவில்லை என்பதற்கான சான்று. அதனால் இப்போது இந்த நொடியிலேயே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள். கடந்ததை விடுங்கள். உங்களை காயப்படுத்தியவர்களை மனதிலிருந்து விடுங்கள். உங்களை நீங்களே மன்னியுங்கள். புதிய வாழ்க்கைக்கு கதவை திறக்குங்கள். ஏனெனில் பிரபஞ்சம் ஏற்கனவே உங்கள் பக்கம் நகர ஆரம்பித்து விட்டது. அடுத்த சில வாரங்களில் நீங்கள் இதை நினைத்து ஆச்சரியப்படுவீர்கள். அந்த நாளில் நான் அந்த வீடியோவை திறந்தது என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது என்று சொல்வீர்கள். அதுவரை நம்பிக்கையை பிடித்து வைத்திருங்கள். நீங்கள் தோற்றுவிடவில்லை. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். உங்கள் வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கிறது.